எப்படி இருந்து நான் இப்படி ஆயிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மட்டும் எப்படி அப்படியே இருக்கீங்க? சூடா தான் இருக்கு, ஆனா அவியற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. நம்ம 3 பேரும் ஒன்னா தான் நடந்து வந்தோம். அப்புறம் வரைக்கும் நல்லா தானே இருந்தேன். இப்போ என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? அதெல்லாம் ஏதும் இல்லை. சட்டை தான் கொஞ்சம் சுடுது. என்னது சட்டை சுடுதா? அது எப்படி புரியலையே. அறிவன், இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அதிகமா சுடுது? ஓ, அது காரணம் உன்னோட சட்டை நிறம். புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்ல அறிவேன். நீல வர்ணங்கள் எப்பொழுதும் வெப்பத்தையும் குளிரையும் வெகுவாக தான் இருக்கும். ஆனா கருப்பான வர்ணங்கள் எப்பொழுதும் வெப்பத்தையும் குளிரையும் மிக விரைவில் ஈர்த்திடும். அதனால தான் உனக்கு வெப்ப அதிகமாகவும் இவர்களுக்கு குறைவாகவும் இருக்கு. ஆடையோட வர்ணங்கள்ல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஓ, அதனால தான் நம்ம பள்ளியில சீரியல் கூட இளவர்ணங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அறிவன், நீ சொன்ன விளக்கத்துல இன்னைக்கு என்னோட சந்தேகம் தீர்ந்துடுச்சு. ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். மிகவும் நன்றி அறிவன். ஒரே வாடையா இருக்கு. எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ஒரே வாடையா இருக்கு. உனக்கு ஏதாவது பேட்ஸ்மேன் வருதா? ஆமா, வாடையா தான் இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருந்து வருது போல. சரியா வாடே. இது காரணம் யாரும் தெரியலையே. யாரா டிசிப்ளின்ஸ்ல வராரா? அவர்லாம் யாரும் வரல. உன் கால்ல இருந்து பேட்ஸ்மேன் தான் வருது. ஆமாவா? ரொம்ப வாடையாவா இருக்கு. எனக்கு ஒன்றும் வரல. ஏன் ஷாலினி, இன்னைக்கு நீ சாக்ஸ் போடலையா? இல்லலா, நேற்று பேஞ்ச மழையில என் சாக்ஸ் நனைஞ்சிருச்சு, அதனால தான் போடலை. நான் சாக்ஸ் போடாதனால தான் அந்த வாடையா? அது ஏன்? அதற்கான பதிலை நான் சொல்றேன். அப்பா, ஹரிவன் வந்தாச்சு. அதற்கு காரணம் நம்ம உடல் வியர்வையில் சுத்தி இருக்கும் கிருமிகளும் தான். வியர்வையும் கிருமிகளுமா? கொஞ்சம் புரியபடி சொல்ல அறிவன். நம்ம கால்ல உருவாகிற வியர்வையில கிருமிகள் படர்ந்து துர்நாற்றத்தை உருவாக்குது. காலுறை அணியும் போது அது நம் வியர்வையை ஈர்த்து நாற்றம் வீசாம இருக்க செய்யுது. இதற்காக தான் நாம காலணி அணியும் முன்னாடி காலுறையை அணியறோம். ஒரு விளக்கத்திற்கு மிகவும் நன்றி அறிவன். இன்னைக்கு நம்ம கேண்டீன்ல சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சு. ஆமா, அஸ்லமா கோழி சாம்பார் ரொம்ப ருசியா இருந்துச்சு. நான் வயிறார சாப்பிட்டேன்ப்பா. நிஜம்தான், சம்பளம் கொஞ்சம் உரப்பா இருந்துச்சு. தண்ணி குடிச்சு அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை பழம் சாப்பிட்டா உரப்பு நின்றோமோ? அட ஆமா, இப்போதான் ஞாபகம் வருது. எங்க அம்மா காலையில ஆப்பிள் வெட்டி தந்தாங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். பொறு மகேஷ், பொறு. பிரவுன் கலர்ல இருக்கு. இது என்ன பழனிஷா? காலையில எங்க அம்மா ஆப்பிள் பழம் தானே கொடுத்து அமிச்சாங்க. அப்ப சுத்தமா நல்லா தானே இருந்துச்சு. இப்ப ஏன் இப்படி ஆணுச்சுன்னு தெரியலையே. நான் தெரிவிக்கிறேன். ஹாய் அறிவன். ஆப்பிள்ல இருக்கும் ஒரு வித சிறப்பு நொதி காற்றில் இருக்கும் பிராணவாயுடன் சேரும் பொழுது ஏற்படும் ஒரு வேதியியல் மாற்றமே இந்த பழம் பாதிக்கப்பட்டு அதன் மேல் பரப்பில் நிற மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அப்ப எல்லா பழமும் இப்படிதானே அறிவன்? இல்ல லீலா, ஒரு சில பழங்களில் மட்டும் இந்த வேதியியல் மாற்றத்தை வெகு சீக்கிரத்தில் காண இயலும். அறிவன், இன்னைக்கு உன்னால நம்மளுக்கு புது விஷயம் தெரிந்து கொண்டோம். நன்றி அறிவன்.
எப்படிடா? அதெல்லாம் ஸ்கீலுடா. கீழ இருப்பது உண்மைதான், ஆனா சயின்ஸும் இருக்கே. இதுலயும் சயின்ஸா? எப்படி அறிவன்? விமல் பூட்ஸ் அணிந்திருக்கிறான். நீங்க அனைவரும் வெறும் காலோட விளையாடுறீங்க. பூட்ஸ் போட்டு விளையாடுவதற்கும் அறிவியலுக்கும் என்ன அறிவன் சம்பந்தம்? பூட்ஸ் போட்டு விளையாடும் போது நாம திடல்ல ஓடுவதற்கும் சட்டுன்னு திசை மாறி நகர்வதற்கும் இலகுவாய் இருக்கும். இதற்கு காரணம் பூட்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த ஆணிகள் தான். அவை நிலத்துக்குள்ள நல்லா படிந்து உராய்வு தன்மையை அதிகரித்து நமக்கு பலமான பிடிமானத்தையும் கொடுக்குது. இதுதான் விமல் இலகுவா நகர்வதற்கும் நீங்க அனைவரும் விழுந்ததற்கும் காரணம். ஓ, இதுதான் அந்த சயின்ஸ். நானும் பூட்ஸ் போட போறேன். நானும் வரேன். இப்ப பாரு விளையாட. நான் ஓடுறேன். Why this get up, தருண்? இல்ல, வேகமா ஓடி பாய போறேன். ஒரு சேஃப்டிக்காக தான். ஐயோ தருண், இந்த போட்டியின் பாதுகாப்பு அம்சங்கள் கருதி ஏற்கனவே சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அம்சங்களா? அது என்ன தெரிவன்? சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மணல் ஒரு மென்மையான திடப்பொருள். அதனால நாம பாய்ந்து விலகிற வேகத்தால ஏற்படக்கூடிய இம்பேக்டை குறைச்சி நமக்கு எந்தவித காயங்களும் ஏற்படாம அது பாதுகாக்குது. அதுக்கு பதிலா மெத்தையே பயன்படுத்தலாமே. என்னது? மணலுக்கு பதிலா மெத்தையா? நீங்க உங்க நண்பர்கள் மேல உள்ள அக்கறையில சொல்றது சரிதான். ஆனா இந்த தூரம் தாண்டும் விளையாட்டுல மணலை பயன்படுத்துவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கே. அது என்ன தெரிவன்? நாம எவ்வளவு தூரம் தாண்டி இருக்கணும்னு இலகுவா கண்டுபிடிக்கவும் உதவியா இருக்குது. இதனால தான் இந்த விளையாட்டுல மணலை பயன்படுத்துறாங்க. ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இந்த விளையாட்டுல மட்டும் இல்ல, எல்லா விளையாட்டையும் ஏதோ ஒரு அறிவியல் கூறு கண்டிப்பா இருக்கும். அதை நாங்களே கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம். சபாஷ். சரி, இப்போ எல்லாரும் இந்த படத்தை வரைங்க. சுந்தரலிங்கம், ராமலிங்கம், நான் வந்து படத்தை வரையாம என்ன படத்தை வரைறீங்க? சீக்கிரம் சுத்தமாக எல்லாத்தையும் அழைங்க, சீக்கிரம். ராமலிங்கம், நான் வரைஞ்ச பேப்பர்ல ஓட்டை விழுந்துருச்சு. என்ன பண்றது? புதுசா ஒரு தாள் எடுத்துக்கவா? ஆனா ராமலிங்கம், எனக்கு ஒரு கேள்வி. நீ பென்சில்ல வரைது சாதாரண ரப்பரால அழிக்க முடியுது, ஆனா நான் பேனால வரைஞ்சது இங்கு ரப்பரால அழிக்க முடியல. ஏன்? எனக்கும் தெரியவில்லை. அதற்கான காரணத்தை நான் சொல்றேன். சொல்லு அறிவன், சொல்லு. நாம் பயன்படுத்துகிற பென்சில் கார்பன் ஒரு திடப்பொருள். அது எப்பொழுதும் தாட்களின் மேற்பரப்பிலேயே இருக்கும். அதனால தான் அதை எளிதாக அழிக்க முடியுது. ஆனா பேனா இங்கோ ஒரு திரவ பொருள். நாம் எழுதும் போது அது தாளினுள் உறைந்திடுது. அதனால தான் இங்கு ரப்பரை கொண்டு அழித்தாலும் அழிக்க முடியாமல் போகுது. மிக்க நன்றி அறிவன்.
கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகே ஓகே. ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஏய் மனு, உனக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சு? எல்லாம் அறிவியல் படத்தில் படிச்சதுதான். தூரத்தோட கிட்ட கடல் டெலஸ்கோப் ஞாபகம் வந்துச்சு, அதெல்லாம் பயன்படுத்தினேன். அப்ப இதுக்கு மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி இருக்கலாம் தானே? ஏன்னா அது சின்னதா இருக்கிறத பெருசாக்கி தானே காட்டுது. பெருசா காட்டுவது உண்மைதான். ஆனா மைக்ரோஸ்கோப்பும் டெலஸ்கோப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம உயரத்துல பார்க்கணும்னா டெலஸ்கோப் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன கிருமியை மைக்ரோஸ்கோப் தான் பயன்படுத்தணும். அது எப்படி வேறுபடுது? அதற்கு காரணம் நான் சொல்றேன். அதற்கு காரணம் அவைகளின் கண்ணாடியின் வடிவமைப்பு தான். அதில் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அறிவன்? அப்ப நான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி கிருமிகளை ஆராய போறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டெலிஸ்கோப்பை வச்சு விண்வெளியை ரசிச்சு பார்க்க போறேன். கீர்த்தனா, அப்ப இவ்வளவு நேரம் நீ எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா கீர்த்தனா? இப்படி எங்களை ஏமாத்ததை விட ரெக்கார்டர் எப்படி பேசணும் கத்துக்கலாம்ல? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டர் ஒண்ணா ஒளி வரும்னு எனக்கும் தெரியும். ஆனா அது வெவ்வேறு ஒளிகளை வெளியாக்குதா, அது எப்படி எனக்கு தெரியலையே. கவலைப்படாத கீர்த்தனா, அதை நான் சொல்லி தருகிறேன். நாம் ரெக்கார்டரை ஊதும் பொழுது காற்று அதனுள் சென்று இந்த துவாரங்கள் வழியாக வெளியேறுகிறது. அப்படி வெளியேறும் பொழுது காற்றில் ஏற்படும் உராய்வு தன்மையை ஒளியாக வெளிப்படுகிறது. அப்ப வித்தியாசமான ஒளிக்கு காரணம்? அதற்கு காரணம் அந்த துவாரங்களை நாம் பல விதங்களில் அடைத்து திறப்பதால் ஏற்படும் காற்றின் ஊடுருவலின் மாற்றம்தான். அப்படின்னா அந்த மாற்றங்களால உருவாக்கும் விதத்தை கத்துக்கிட்டா நம்ம ரெக்கார்டரை சிறப்பா வாசிக்கலாமா? ரெக்கார்டரை மட்டுமில்லை, எந்த இசைக்கருவிகளையும் வாசிக்கலாம். நன்றி அறிவன். இவன் நம்ம நண்பருக்கு ஒரு கேம் விளையாடலாமா? என்ன விளையாட்டு வேணும்? அதாவது நம்ம நண்பர் வந்து இப்போ வந்து மேஜிக் கட்டிட்டு இந்த ஆஃபீஸ் வரைக்கும் போவான். யார் அந்த ஆஃபீஸில் முதல் அடையாளம் அவங்க தான் தெரியும். ஓ, இதான் நான் கேமு. ரொம்ப ஈஸியா இருக்கு. கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் பாரு. அதையும் பார்க்கலாம். பாரதி, நீ தான் இந்த கேம் நீதிபதி. சரி, இருவரும் தயாரா? 1 2 3 வெல் டன் மனோ. ஆமா, உன் வெற்றிக்கு என்ன ரகசியம்? கீர்த்தியின் வெற்றியின் ரகசியத்தை நான் சொல்றேன். என்ன ரகசியம் அறிவன்? அதற்கு பல அறிவியல் காரணங்கள் இருக்கு. அதில் ஒன்று
பிளாக் எடு. கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். வாங்க, அக்கா உதவி செய்றேன். சரிக்கா. மாணவர்கள் துவண்டு விடாதீங்க. வழிகாட்டி இருந்தால் நாம் எதையும் சிறப்பாக செய்யலாம். ஒரு ஆசிரியராக நான் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக என்றைக்கும் இருப்பேன்.